வணக்கம். நாம தமிழ் கவிதைகளை படிக்கும்போது சில சமயம் வார்த்தைகள் எல்லாம் அங்கொன்னோ இங்குன்னுமா சிதறி கிடக்கிற மாதிரி தோணும் இல்லையா? இதோட அர்த்தம் என்னவா இருக்கும்னு மண்டைய போட்டு உடைச்சிருப்போம். அப்படிப்பட்ட கவிதை புதிர்களை திறக்கிற ஒரு மாஸ்டர் கீ, ஒரு இலக்கண திறவுகோல் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க, முதல்ல அந்த புதிருக்குள்ளேயே போவோம். யோசிச்சு பாருங்க, ஒரு கவிதையை நீங்க வாசிக்கிறீங்க, ஆனா அதோட வார்த்தைகள்லாம் ஒரு வரிசையாவே இல்லாம அங்கங்க சிதறி கிடக்கு. முதல் தடவை படிக்கும்போது அதோட அர்த்தம் பிடிபடவே படாது. இந்த அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? இப்போ உதாரணத்துக்கு கவிஞர் இளந்தேவனோட இந்த வரிகளை கொஞ்சம் பாருங்களேன். மதிப்புகள் அற்றுப்போன பின்பு மனிதர்கள், மழை துளி விழாத அமுத சுரபி. இங்க பாருங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான இமேஜஸ் இருக்கு. ஆனா இது ஒரு நேரான வாக்கியமா இருக்கா? இல்ல. எதுக்காக இப்படி அமைச்சிருக்காங்க? கவிதையோட ஓசை நயத்துக்காகவும் ஒரு விதமான உணர்ச்சி வேகத்துக்காகவும் தான். அப்போ இயல்பாதே நமக்கு ஒரு கேள்வி எழும். இலக்கியம் படிக்கிற ஒவ்வொரு மாணவருக்கும் இது ஒரு பெரிய சவால்னே சொல்லலாம். ஓசைக்கும் அழகுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கவிஞர் வார்த்தைகளை கலைச்சு போட்டா நாம எப்படி அதோட உண்மையான அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறது? இந்த வார்த்தை புதிரை எப்படி அவிழ்க்கிறது? இந்த கேள்விக்கான பதில் ரொம்ப தூரத்துல இல்ல, நம்ம தமிழ் இலக்கணத்திலேயே இருக்கு. ஆமா, சரியா இந்த மாதிரி கவிதை சிக்கல்களை தீர்க்கறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பழமையான ஆனா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கான்செப்ட் தான் அது. அதுக்கு பேர் தான் பொருள்கோள். அந்த பேர்லயே அதோட வேலை என்னன்னு இருக்கு பாருங்க. பொருளை கோள்வது, அதாவது பொருளை எடுத்துக்கிறது, இல்லனா பொருளை புரிஞ்சுக்கிறது. சிம்பிளா சொல்லணும்னா இது தமிழ் கவிதைக்கான ஒரு டீகோடர் ரிங் மாதிரி. கலைஞ்சு கிடக்கிற வார்த்தைகளை சரியான இடத்துல பொருத்தி கவிஞர் சொல்ல வர உண்மையான அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறது தான் இதோட சூக்ஷ்மம். இது ஏதோ நாம இப்ப புதுசா சொல்ற விஷயம் கிடையாது. பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே பவணந்தி முனிவர் எழுதின நன்னூல்ங்கிற அந்த மகத்தான இலக்கண நூல்ல பொருள்கோள் பத்தி ரொம்ப தெளிவாவே விளக்கப்பட்டிருக்கு. சரி, இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? நன்னூல் பொருளை புரிஞ்சுக்கா இதுதான் ஒரே வழின்னு சொல்லல. அது நமக்கு ஒரு முழுமையான டூல் கிட்டே கொடுக்குது. ஒவ்வொரு விதமான கவிதைக்கும் அதை திறக்க ஒரு சரியான சாவி அதுல கொடுத்திருக்கிறாங்க. மொத்தமா நன்னூல் 8 வகையான பொருள்கோளை நமக்கு அறிமுகப்படுத்துது. ஆமாங்க, 8 வகை. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதமான கவிதை அமைப்புக்குனே பிரத்யேகமா டிசைன் பண்ணப்பட்டது. அந்த 8 வகைகள் என்னென்னு பாப்போம். யாற்று நீர் பொருள்கோள், மொழிமாற்றுப் பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், பூட்டுவெல் பொருள்கோள், தாப்பிசை பொருள்கோள், அழைமறியாப்புப் பொருள்கோள், கொண்டுகூட்டு பொருள்கோள், அடிமறிமாற்றுப் பொருள்கோள். ஓகே, இதெல்லாத்தையும் நாம இப்போ பார்க்க போறதில்ல. ஆனா இது எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இதுல ரொம்ப முக்கியமான சில வகைகளை மட்டும் உதாரணத்தோட பார்க்கலாம். முதல்ல ரொம்ப சிம்பிளான ஒண்ணுல இருந்து ஆரம்பிப்போம். யாற்று நீர் பொருள்கோள். பேர்லயே இருக்கு பாருங்க. யாற்று நீர்னா ஆற்று நீர். ஒரு ஆறு எப்படி எந்த தடையும் இல்லாம நேரா ஓடுதோ அதே மாதிரி கவிதையில இருக்கிற வார்த்தைகள் எப்படி இருக்கோ அதே வரிசையில படிச்சாலே பொருள் நேரா வந்துரும். நன்னூலே இதுக்கு ஒரு அழகான நூற்பா இருக்கு. மற்றைய நோக்காது அடிதொரும் வான்பொருள் அற்று அற்று ஒழுகும் அது யாற்று புனலே. அதாவது வேற எங்கேயும் நீங்க பார்க்க வேண்டாம், அடிதோறும் அதோட பொருள் ஆற்று நீர் மாதிரி தானா பாய்ந்து வரும் சொல்லுது. அப்போ இது ரொம்ப சிம்பிள். கவிதையில இருக்கிற சொற்களை அது எழுதப்பட்ட வரிசையிலேயே படிச்சா போதும், எந்த மாற்றமும் செய்ய தேவையில்ல. ஒரு நேர்கோட்டுல அர்த்தம் தெளிவா புரிஞ்சிடும். ஆனா எல்லா கவிதையும் இப்படி ஆத்து தண்ணி மாதிரி நேரா போகுமா என்ன? நிச்சயமா இல்ல. சில கவிதைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு வரிசையில பெயர்ச்சொற்களையும் இன்னொரு வரிசையில அதுக்கு பொருத்தமான வினைச்சொற்களையும் தனித்தனியா கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி கவிதைகளை புரிஞ்சுக்க நமக்கு உதவுறதுதான் நிரல் நிறை பொருள்கோள். இங்க பாருங்க, இந்த அட்டவணையும் இத ரொம்ப தெளிவா காட்டுது. ஒரு பக்கம் பெயர்கள், அன்பு, அரண், செல்வம். இன்னொரு பக்கம் வினைகள், தரும், போற்றும், அளிக்கும். இப்ப நாம என்ன செய்யணும்? முதல் பெயரை முதல் வினையோட சேர்க்கணும். அன்பு தரும். 2வது பெயரை 2வது வினையோட, அரண் போற்றும். 3வதோட, செல்வம் அளிக்கும். இப்படி வரிசை மாறாம நேருக்கு நேரா இணைச்சு பொருள் கொள்றதுக்கு பேருதான் நிரல் நிறை. ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இருக்குல்ல? சரி, இப்ப நாம ஆரம்பத்துல பார்த்தோமே அந்த இளந்தேவன் கவிதை, வார்த்தைகள்லாம் ரொம்பவே களைஞ்சு கிடந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப சிக்கலான கவிதைகளுக்கு நமக்கு ஒரு பவர்ஃபுல்லான டூல் தேவை. அதுதான் கொண்டுகூட்டு பொருள்கோள். இதோட பெயர்லயே அதோட செயல்முறை இருக்கு பாருங்க. கொண்டு கூட்டு. அதாவது ஒரு பாட்டோட பல வரிகள்ல சிதறி கிடக்கிற முக்கியமான சொற்களை எல்லாம் ஒன்னா கொண்டு அதையெல்லாம் ஒரு அர்த்தமுள்ள வாக்கியமா கூட்டி நாம பொருள் புரிஞ்சுக்கணும். சிதறி கிடக்கிற ஜிக்ஸா புதிர் துண்டுகளை எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு முழு படமா உருவாக்குற மாதிரி தான் இதுவும். சரி, இதெல்லாம் ஓகே.
ஆனா இலக்கியம் படிக்கிற உங்களுக்கு இந்த பொருள்கோள்கிற இலக்கண விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பயன்? இது ஏன் இவ்ளோ முக்கியம்? காரணம், இது வெறும் இலக்கண விதிகளை மனப்பாடம் பண்ற விஷயம் இல்ல. பொருள்கோளை கையில எடுத்துக்கிட்டா நீங்களே ஒரு இலக்கிய துப்பறிவாளன் மாதிரி ஆகிடலாம். கவிதையோட ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலேயும் ஒழிஞ்சிருக்கிற நுட்பமான அர்த்தங்களை நீங்களே தேடி கண்டுபிடிக்கலாம். சொல்லப்போனா பொருள்கோள்ங்கிறது வெறும் இலக்கண விதிக்கும் கவிதையோட உண்மையான கலை அழகுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பாலம். அப்போ இதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? முதல்ல தமிழ் இலக்கியத்தை இன்னும் ஆழமா நுணுக்கமா ரசிக்க முடியும். கவிஞர்கள் எவ்வளவு திறமையா வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்கன்னு புரியும். நீங்க வெறும் ஒரு பாசிவ் ரீடரா இல்லாம ஒரு ஆக்டிவ் இன்டர்பிரேட்டரா மாறுவீங்க. சிக்கலான கவிதைகளை கூட ரொம்ப நம்பிக்கையோட நீங்க அனலைஸ் பண்ண முடியும். முக்கியமா உங்க தமிழ் இலக்கணம் இலக்கிய தேர்வுகள்ல இது உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். இந்த ஒரு வரிய கேளுங்க. இலக்கணம் என்பது மொழியின் கடிவாளம் அல்ல, அதன் ஆன்மாவை புரிந்து கொள்ளும் திறவுகோல். எவ்ளோ அழகான வரி பாருங்க. கடிவாளம் குதிரைய கட்டுப்படுத்தும், அதுபோல இலக்கணம் மொழிய கட்டுப்படுத்துதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மை அதுவல்ல. இலக்கணம் மொழியோட ஆன்மாவையே திறக்க உதவுற ஒரு சாவி. ஆக இதுதான் பொருள்கோள் பற்றிய நமது இன்றைய விளக்கம். இது நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்விய விட்டுட்டு போகுது இல்லையா? இலக்கணம் என்பது கலைய கட்டுப்படுத்துற ஒரு தடையா, இல்ல அந்த கலையோட சுதந்திரத்தையும் ஆழத்தையும் நாம முழுசா அனுபவிக்கிறதுக்கு தேவையான ஒரு கட்டமைப்பா அது நமக்கு கொடுக்குதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?